பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 119 சங்கீதம் 92வது வசனத்திலே பார்க்கிறோம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்கிறது உமது வேதம் என் மன மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு ஒரு மெய்யான சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை தருகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. அவருடைய வசனம் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை தேற்றாவிட்டால், நம்மை பலப்படுத்தாவிட்டால், நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் நம்மை மேற்கொண்டு விடும். அந்த நேரங்களில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நம்மை நடத்துகிறார். அதைத்தான் இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் சூழ்நிலை என்னை மேற்கொண்டிருக்கும், என் பிரச்சனை என்னை மேற்கொண்டிருக்கும். ஆனால் அந்த நேரங்களில் நீருடைய வார்த்தையை அனுப்பி என்னை தைரியப்படுத்தினீர், என்னை பலப்படுத்தினீர், என்னை உற்சாகப்படுத்தினீர், எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினீர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய வேதம், அவருடைய வேத வசனம் உங்களை தேற்றும், அவருடைய வேத வசனம் உங்களை பலப்படுத்தும், அவருடைய வேத வசனம் உங்களை திடப்படுத்தும். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, உடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என்று எழுதியிருக்கிறதப்பா. உடைய வார்த்தையே எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகிறதா இருக்கிறது, மன நிறைவை தருகிறதா இருக்கிறதப்பா. இன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவ்விதமாய் தேய்ச்சுங்க, பலப்படுத்துங்க. உடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க. உடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தி நடத்துங்கப்பா. சோர்ந்து போய் தளர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும், எல்லா சோர்வுகள் தளர்வுகள் நீங்கட்டும், தெய்வக்கரம் தாங்கி நடத்தட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண செய்யுங்க. நம்முடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டி நம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுங்க. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவதற்காய் சோதரன், வல்லமை இறங்குவதற்காய் சோதரன். ஒவ்வொரு பிள்ளை வாழ்வில் வெளிச்சத்தை உதிக்கப்படி நம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுகிற அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.